இரண்டாம் உலக போரின் போது ஒரு அமெரிக்க கடற்படை வீரர் தனது அணியில் இருந்து பிரிந்து அப்படியே தனியாக ஒரு பசிபிக் தீவில் இருந்தார். அங்க நடந்த போர் ரொம்ப கடுமையாக இருந்தது. புகை மற்றும் துப்பாக்கி சண்டை நடுவில் அவர் தனது நண்பர்களை தொலைத்து விட்டார். இவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே தனியா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அவர் காட்டுல அப்படியே தனியா இருக்கும்போது எதிரி வீரர்கள் தன் பக்கம் வருவதை அவருக்கு உணர முடியுது. அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அவருக்கு கேக்குது. என்ன செய்யறாரு, நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்குவோம், அவங்களுக்கு நம்மள தெரியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு குகை ஒன்றுக்குள்ள போய் புகுந்தார். அந்த நேரத்துல நினைச்சா நம்ம அந்த குகைக்குள்ள போயிட்டு அவங்களால நம்மள பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள குகைக்குள்ள போய் அமைதியாக உட்காந்துட்டாரு. அந்த நேரத்துல ஒரு சிறிய ஜபம் பண்றாரு. ஏசப்பா, உமக்கு தெரியும் நான் ரொம்ப டேஞ்சர்ல இருக்கிறேன், உமக்கு சித்தம் என்ன செய்யுங்க, நீங்க காப்பாத்துங்க, நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியும், உங்களை எவ்வளவு நம்புறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு அந்த குகைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இவர் நினைச்சார், கடவுள் என்ன பண்ணுவாரு, மேபி அந்த குகையை ஒரு கல் மாதிரி ஃபார்ம் பண்ணி மூடிடுவாரோ, இல்ல அந்த ஆளுங்களுடைய கண்ணு மறைச்சிடுவாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு ஸ்பைடர், அதாவது ஒரு சிலந்தி அந்த குகை இருக்குறீங்க, அந்த குகையின் வாயில் அந்த என்ட்ரன்ஸ்ல என்ன செய்யுதுன்னா வலையை பின்னிட்டு இருக்கு. இவருக்கு அதை பார்த்ததும், என்னப்பா நீங்க ஒரு சிலந்தி அமைச்சு ஒரு வலையை பின்றீங்களா, ஒரு பிரிக் வால்ல அங்க வரும் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு மனசுல நினைச்சிட்டு அப்படியே பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த எதிரிகள் நடக்கிற சத்தம் கேக்குது. அவங்க கால் ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படியே ஒன்னொன்னா கேட்டுட்டு வருது. ஃபாஸ்டா வராங்க, அப்படியே ஸ்லோ ஆகுது. இவருக்கு தெரிஞ்சிச்சு ஸ்லோ ஆகுதுன்னா இந்த குகைக்குள்ளதான் வர போறாங்க, இங்க என்ன செய்யல, கண்டிப்பா நம்ம மாட்ட போறோம்ட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா மனசுக்குள்ள ஜெபம் பண்றாரு. இந்த எதிரிகள் நுழைய போறாங்க அந்த குகையில. அப்போ ஒரு ஆள் சொல்றாரு, இங்க யாருமே போயிருக்க சான்ஸ் இல்ல, பாருங்க எவ்வளவு பெரிய சிலந்தி வலை இருக்கு, அவன் போயிருந்தா அந்த வலை கிழிஞ்சிருக்கும், யாருமே இல்ல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் அந்த ஒளிஞ்சிட்டு இருந்த வீரர் உணர்ந்தார். உடனே கடல் கிட்ட சொல்றாரு, ஏசப்பா என்ன செய்யுங்க, மன்னிச்சிடுங்க, நான் உம்மோடு கூட இருக்கும்போது ஒரு சிலந்தி வலை கூட ஒரு பலமான சுவராக மாறும்பா, எனக்கு ரொம்ப நன்றிப்பா, நீங்க என்ன காப்பாத்துறதுக்குன்ட்டு நன்றி சொல்றாரு. நம்ம இந்த சிறிய கதையில இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்க்கையிலும் சிரமங்கள் வரும். சில நேரங்கள்ல தேவன் கிட்ட நம்ம கேட்போம், ஆனா நம்மளே ஒரு ஐடியா கொடுப்போம் கடவுளுக்கு, இது பண்ணுங்கப்பா அது பண்ணுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. God has a plan. நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கடல் கிட்ட சொல்லுங்க, அவர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்வாரு, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய ஓன் வேல என்ன செய்வாரு, அவருடைய வழியில அந்த எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் தருவாரு. உங்களுக்கு விசுவாசம் மட்டும் இருக்கணும். விசுவாசத்தோடு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஏதாவது நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இது நடக்கலைன்னா ஜஸ்ட் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா கடவுள் அவருடைய நேரத்துல அவருடைய வழியில உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார். சங்கீதம் 60:12 சொல்லுது போல, நம் தேவனால நாம் வல்லமையா என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். இதை மனசுல வச்சுக்கிட்டு சமாதானத்தோடு தூங்குங்க. தேவனமே ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.